ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் டெய்லி டிலைட். நான் உங்கள் திவ்யா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. ஏன்னா அம்மாவோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே மலேசியா ட்ரிப் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இது வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வந்தது. அண்ட் இது வந்து சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் மலேசியா கிளம்புறது. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கேப் எடுத்துகிட்டு நேராக சாங்கி ஏர்போர்ட் கிளம்பிட்டோங்க. எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 5 o'clock ஈவினிங் தான். பட் வந்து ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலையில் ஏர்லியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clockலாம் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி எங்களோட டெர்மினல் பார்த்திங்கன்னா T4, பட் ஜுவல் இருக்கிற டெர்மினல் பார்த்திங்கன்னா T1. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், T1ல் இறங்கி ஃபஸ்ட்டு ஜுவலில் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம T4 போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக T1 வந்து இறங்கிட்டோம். அண்டு சாங்கி ஏர்போர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ஏர்போர்ட்டா இல்லை அது ஒரு ஊரா என்னன்னே தெரியலங்க. உள்ளே வந்து உள்ளே வந்து ஒரு சிட்டியே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகுது, ட்ரெயின் போகுது. இப்படி நம்ம வந்து நடந்தெல்லாம் போக முடியாது போலங்க. எல்லாமே வந்து ட்ரெயினோ பஸ் அந்த மாதிரி எடுத்து தான் போகிற சுச்சுவேஷன்ஸ். அவ்வளோ பெருசாக இருக்குங்க ஏர்போர்ட். வந்து சும்மா கிடையாதுங்க. சிங்கப்பூரோட ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஒரு பிக்கஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே, ஃபைனலி வந்து ஜுவலில் பார்த்தாச்சுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரியே சிங்கப்பூர் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிக்கஸ்ட் ஏர்போர்ட் மட்டும் கிடையாதுங்க, மோஸ்ட் அட்ராக்டிவ் ஏர்போர்ட்னு கூட சொல்லலாம். ஸோ சாங்கி ஏர்போர்ட்டில் இந்த ஜுவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் வண்டர்னு சொல்லலாம். ஸோ வர ஃபாரினர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக அவ்வளோ அழகாக ஒரு ஸ்பாட் வந்து ஸ்வெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்க வந்து பயங்கர அழகாக இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ளைட் டைமிங்ஸ் வந்து லேட்டாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து இந்த ஸ்பாட் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் இருக்க இந்த ரெயின் ஃபார்டெக்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இண்டோ வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 40 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. அந்த மேலேருந்து கீழே அந்த அருவி கொட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ரெயினுங்க. இந்த ஸ்கை ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ஜுவலில் கடந்து போகுங்க. மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தண்டவாளம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை கடந்து தான் வந்து ஸ்கை ட்ரெயின் போகும். ஸோ அங்கேருந்து இன்னும் ட்ரெயின்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அந்த வியூ நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கீழே இருந்து அந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கும் அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருவி மட்டும் இல்லைங்க, சுற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் என்னவோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் தாங்க, ஒரு ஒரிஜினலுங்க, எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அருவிக்கு நடுவில் நம்ம இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சீரியஸாக இது வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஒரு வாட்டியும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கார்ட்டூன் ஒரு அனிமேஷன் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்டால் ஒரு செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஹலோ கிட்டி தீம் வச்சுருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து சூப்பர் மேரியோ தீம் போல். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பசங்க வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஜுவல் வந்து பார்த்து முடிச்சிட்டோங்க. பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தா அப்படியே ஒரு மால் தாங்க. சீரியஸாக நிறைய அவுட்லெட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அவுட்லெட்ஸ் முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்டு தாங்க இந்த ஏர்போர்ட் சொல்லலாம். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்களோட டெர்மினலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ரோபோட் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட பயங்கர கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நகரவே விடலை. போய் அது முன்னாடி நின்றுக்கிட்டு அது வந்து அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு தடுமாறிட்டு இருந்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தா T4க்கான ஷட்டில் வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரோடை க்ராஸ் பண்ணி பஸ்ஸில் ஏறி T4 எங்கள் டெர்மினலுக்கு
கிளம்பிட்டோங்க. ஸோ T1லேருந்து T4க்கு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ டைரெக்டாக நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ராசஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் தாங்க. எல்லாமே நம்மளோட புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் நம்மளோட பாஸ்போர்ட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நாமளே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ராசஸ் கூட கிடையாதுங்க, அவ்வளோ குவிக்காக இருக்கும். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா வந்து வெளியில் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச ரேட்டுனா கூட பரவாயில்லைங்க, கொள்ள காசுங்க உள்ள. ஸோ அதனால் நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ உள்ளேயும் பார்த்திங்கன்னா பயங்கர லக்ஸூரியஸாக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்பாட்டும் சரி, ஒரு அவுட்லெட்டும் சரி. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோங்க. நடக்கணுங்க, ஆனால் ஏர்போர்ட் வந்து அவ்வளோ தூரம். ஒரு கேட்டுக்கு நடுவுலையுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஸ்டன்ஸுங்க. ஸோ நடன்னு நடந்துக்கிட்டே இருந்தோம். பசங்களால் நடக்கவே முடியல. அண்ட் அம்மா வேறு வந்திருந்ததுனால அவங்களாலையும் சுத்தமாக முடியல. ஸோ பிரேக் எடுத்து நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோங்க. ஸோ ஃபைனலி வந்து உள்ளே வந்துட்டோங்க. ஸோ எங்கள் கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்து பார்த்தா எங்களோட ஃப்ளைட்டும் வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன்னும் கேட் ஓப்பன் பண்ணலை. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் க்யூ வந்து பயங்கர க்யூ வேறு. ஸோ நாங்களும் வந்து க்யூவில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ க்யூ எல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அண்ட் இந்த வாட்டி வந்து டேக் ஆஃப் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. யூஸ்வலாக வந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ எஃபெக்ட் எங்களுக்கு தெரியல. பட் இங்கே இது வந்து டொமஸ்டிக்னாலையா என்னென்னு எங்களுக்கு ரீசன் புரியல. ரொம்ப ஒரு மாதிரி தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னமோ ரோலர் கோஸ்டர் ரைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் முடிச்சு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ மேலேருந்து வியூ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்கை பார்க்கும்போது அப்படியே அந்த பஞ்சு மூட்டையை அப்படியே கொட்டின மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி மலேசியா ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும் தெரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.